கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. மூவி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட், ஒரு டீனேஜ் அவங்களுக்கு நல்லா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மூவினால. செகண்ட் ஹாஃப்ல அவ்வளோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நிறையா இருக்கு. அவர் 2 சீன் தான் வராரு, அது வந்த சீனும் நல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்ல, செம்மையா இருக்கு நான் படம். அவன் பேச வேண்டாம், அதுக்கு மேல வைக்கிட்டு என்னன்னா நிறைய மெசேஜ்லாம் இருக்கு, நல்லா இருக்குன்றாங்க. செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு, பயமா இருக்கு, அல்டிமேட் தான். கலாய்க்கறாங்க, படம் நல்லா இல்ல அப்படிங்க பாத்துட்டு வந்து பேசினா பாட்டி படமே பிடிச்சி பேக்ரவுண்ட்லாம் சும்மா செதிட்டாங்க, செதுருதுண்ணா பேக்ரவுண்ட்லாம். படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. போன படத்துக்கு இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் சூப்பர் படம் இருந்துச்சு. ரன் ஒரு ஸ்போர்ட்டும் அவர் ஊருக்காக அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுறாரு. மற்றவரையும் ப்ரோ நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக லேக் அடிச்சிரு. செகண்ட் ஹாஃப் இட் வாஸ் குட். சொல்ல ஓகே தான், அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. இட் இஸ் ஒர்த். வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம லேக் நான் என்ன சொல்கிறேன். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் டிஃப்ரெண்டான கான்செப்ட். அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காமிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல பக்கத்து வீட்லையோ இங்கேயோ ஏதோ பார்க்குற ஒரு கதைன்றதுனால அது எப்படி இருக்குமோ அதோட போக்கிலே விட்டுருக்காங்க, கதை போக்கிலேயே அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அது கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும், ரொம்ப ஸ்லோவாக போகணும்லாம் இல்லை. என்ன கதையோ அது பிரகாரம் ஸ்டோரி விட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் மக்கள் மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். நார்மலான படம் தான். தேங்க்யூ. அது ரியல் லைஃப்பில் நடக்கிறது தான். ஸோ அது கரெக்டாக இருக்குது. எமோஷனல் கரெக்டாக தான் இருக்குது. நார்மலாக நம்ம லைஃப்பில் என்ன ரன் பண்ணுறோமோ அதுதான் கிளியராக காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படத்தில் நடிச்சவங்க எல்லாமே கரெக்டாக நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே அதான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக போகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டு ரொம்ப ஸ்லோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் அதே மாதிரி தான் இருக்குது. மூவி பார்க்குற ஃபீல் ஆகலை, புரியுற மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் புரியும். லென்த் இருக்குது, அது நார்மலாக அவங்க பேசிட்டு ஒரு கான்வர்சேஷன் இருக்க மாதிரி போயிட்டு தான் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அவர்தான் எனக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் பிடிச்சதுனால எனக்கு இது